பகை சூழும் இதயத்தை சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முத்திரு நாட்களிலே இரண்டாவது நாளாக நாம் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளவிருக்கிறோம். குறைகளை நீக்கி நிறைவாக்குவோம். நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுத்து பலம் பெறுவோம். அதற்கான வரம் கேட்போம். அதுதான் இன்றைய மைய பொருளாக இருக்கிறது. நேற்றைய தினத்திலே நாம் மன்னித்து ஆசீர்வாத தடைகளை நீக்கினோம். இன்றைய நாளிலே நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம், இரண்டாவது நாளாக. ஆக இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம்முடைய பலவீனங்களை நினைத்து ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய இயலாமைகளை நினைத்து ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். பல முறை நாம் இதில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சில தொடர்ச்சியான பலவீனங்கள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பலவீனங்கள் இயலாமைகளை ஒப்புக் கொடுக்க என்று அழைக்கப்படுகிறோம். அதற்குரிய பலத்தை, அதற்குரிய ஆற்றலை, அதற்குரிய வரத்தை ஆண்டவர் திருஇறுதி ஆண்டவர் என்று நமக்கு அருளவிருக்கிறார். நேற்று நாம் சுத்திகரித்து கொண்டோம். இன்று நம்மை ஒப்பு கொடுத்து பலத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த ஒரு நினைவுகளோடு இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாடுவதற்கு முன்னால் நாம் அடிக்கடி விழுந்து எழுந்திருக்கின்ற பலவீனங்களை நினைவுக்கு கொண்டு வருவோம். என் குடும்பத்தை பாதிக்கிற பலவீனங்கள் அல்லது என்னுடைய இயலாமைகள், என்னோடு இருப்பவர்களுக்கு தடையாக இருக்கிற என்னுடைய பலவீனங்கள், அல்லது நானே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக இருக்கிற என்னுடைய பலவீனங்கள், என்ன எது மாதிரியான எந்த விதமான அந்த பலவீனம் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், என் கடவுளுக்கு தெரியும். ஆண்டவர் சாமுவேல் புத்தகத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார், மனிதர்கள் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறார்கள், நானும் கடவுள் உன் உள்ளத்தை பார்க்கிறேன். எனவே அப்பேற்பட்ட அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய இயலாமைகளை பலவீனங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பலவீனங்களை ஒப்பு கொடுக்கிறேன், பலப்படுத்து. என்னுடைய இயலாமை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி வரம் கேட்டு மன்றாடுவோம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நமது இந்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, பாவ பலவீனங்களுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளில் ஊற்றாகிய அறுத்து இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-15 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்னும் இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார்.
அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பாராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களில் கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியனுடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாததற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைத்து அப்பங்களை சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொண்டு வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ, நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஈற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தயவுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள்
அவருக்கு அஞ்சுவோ இரக்கமாகும். என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5-17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபொழுது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது முத்திரு நாட்களிலே இரண்டாவது நாளாக இருக்கிற இந்த நாளிலே குறைகளை நிறைவாக்க நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுத்து பலம் பெறுவோம், வரங்கேற்போம் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே சிறப்பாக அதே கருத்தாக நாம் நம்முடைய சுற்றி இருக்கிற இந்த கொரோனா தொற்று, அதுவும் இந்த 3வது அலை போன்ற காரியங்கள் எல்லாம் சரியாக வேண்டும், மக்களுடைய பாதிப்புகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்தாக உங்களுடைய சொந்த கருத்து, உங்கள் குடும்ப கருத்துக்காகவும் நீங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்கள். உபவாசம் இருந்து எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஆசீர்வாதங்களும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மையான நிகழ்வு. ஒரு கிராம பகுதி அது. அவர்களுக்கு மாடுகள் கொஞ்சம் உண்டு. வயதான ஒரு வயசு பொண்ணு சொல்கிறவள, அந்த ஒரு 16, 17, 18 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பெண்ணு தினந்தோறும் அந்த மாட்டை எல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு வயலில் அல்லது மேய்ச்சிட்டு மாலையில் கொண்டு வருவாங்க. ஒரு நாள் அவள் வேறு எதுவும் வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அதனால் கூட்டு போகலை. அவங்க அப்பா ஏதோ வேலையாக வெளியே போயிட்டு ஒரு 11 மணிக்கு வந்தார். மாடுகள்லாம் அப்படி இருக்குது, மாடுலாம் பசியாக இருக்குது. என்ன ரொம்ப கோவம் அவர் டென்ஷன் ஆகிட்டார். அவர் உடனே கத்தினார், இது எல்லாத்தையும் விற்று உன் கருமாதிக்கு தான் செலவு பண்ண நம்மளுக்குது, உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். சொல்லிவிட்டு அவர் அடுத்த வேலைக்கு போயிட்டார். அவர் இந்த பெண்ணு மாடெல்லாம் அவுத்து கொண்டு போயிட்டு மேய்க்கிறதுக்கு போனாங்க. இந்த ஒரு வார்த்தை அவளுக்குள்ளே உறுத்தி கொண்டே இருந்தது. இது எல்லாத்தையும் விற்று உன் கருமாதிக்கு தான் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தகப்பன் சொன்ன அந்த வார்த்தை அவளுக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. மதிய வேலை கடந்தது, மாலை வேலையானது. அவள் ஒரு கிணற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொள்ளுகிறாள். என்றைக்குமே சொல்லாத ஒரு தகப்பன் அப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரே, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். என்னுடைய கருமாதிக்கு இந்த மாடுகள் விற்கப்படணும், அது என்னவே நான் இறந்தாக வேண்டும் சொல்லி அவள் இறந்து போகிறாள் அந்த குதித்து. ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நீச்சல் தெரியும். வழக்கமாக கிணத்துலையோ குளத்துலையோ அவங்களுக்கு நீச்சல் தெரியும். எனவே இந்த பெண்ணுக்கு நல்லா நீச்சல் தெரியும். எனவே குதித்தால் அவளுக்கு சாக முடியல. திருப்பி மறுபடியும் வழக்கமாகவே அவள் மேலே வந்துட்டாள். 2வது முறையும் குதிக்கிறாள். அப்பொழுதும் அவளுக்கு சரியில்லை. அதே பக்கம் போனவங்களும் பார்க்குறாங்க, ஏதோ பெண் குளிக்கிறாங்க, அதனால் அந்த பக்கம் விட்டு விலகி போயிடுறாங்க. ஆனால் இவள் தற்கொலை முயற்சி செய்கிற யாருக்கும் தெரியாது. 3ஆம் முறை பார்க்கிறாள். ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய அந்த பாவாடை துணியில் மடித்து பிடித்து கொண்டு அப்படியே அவள் மூழ்கி போகிறாள், இறந்து போகிறாள். ஒரு வார்த்தை தான், தன் தகப்பன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தன் அப்பா சொன்ன அந்த வார்த்தை அவளை மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளாக்கியதனால சாவை அவள் எதிர்கொண்டாள். அதுவும் 2வது 3வது முறையாக முயற்சித்து அவள் இறந்திருக்கிறாள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தைக்காக இன்னைக்கு வரலாம் பேசாமல் இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையினால் மனம் உடைஞ்சு போனவங்க என்னங்க இருப்பாங்க. ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தி இருப்பாங்க, அல்லது 2 ஒரு செல்லு தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே அப்படியே சூன்யமாகி போயிருக்கும், நிர்மூலமாகி இருக்கும், இருட்டாக போயிருக்கும், உறவுகள் பிரிந்து போயிருக்கும், வாழ்க்கையிலே விரக்தி வேதனையும் அதிகமாக இருக்கும். அவங்களை மீட்டெடுக்கவே முடியாது. அந்த ஒரு வார்த்தை உள்ளத்துக்குள்ளே தைத்து கொண்டே இருக்கும், அதை நமக்கு ரணப்படுத்தி கொண்டே இருக்கும், காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இலக்கியத்தில் பார்க்குறோம், சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம், கொண்டு வா கோவலனை என்று சொல்வதற்கு பதிலாக
அந்த அரசன் சொல்கிறான், கொன்று வா என்று சொல்லுகிறான். ஆகவே கோவலன் கொல்லப்பட்டான், மதுரை எரிக்கப்பட்டது. ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை கூட ஒரு எழுத்து தான் வித்தியாசம். கொன்று வா, கொண்டு வா, அவ்வளோதான். கொண்டு வா அவனை அப்படின்னு சொல்கிறது பதிலாக கொன்று வா என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லுவார்கள். கோவலன் இறந்து போனான் என்று சொல்லுவார்கள். நம்முடைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் அந்த விருந்தினரின் பொருட்டு அவன் கொடுத்த வாக்கை அந்த அரசன் மீற விரும்பவில்லை. எனவே அவருடைய தலையை வெட்டி தட்டிலே இப்பொழுதே கொண்டு வர ஆணையிட்டான். அவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படி வார்த்தையை மீற மாட்டேன். ஆகவே அப்படி மனுஷனுடைய வார்த்தையே அடுத்தருடைய வார்த்தையை புரட்டி போடுகிற வார்த்தையாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் பாதிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு இறப்பை, மரணத்தை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷன், பலவீனமான மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷனுடைய வார்த்தை இவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாக இருக்கும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இதை விட பல மடங்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே தான் நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் திருமுகத்தில், அது இரு பக்கம் கருக்க வாய்ந்த எந்த வாளனும் கூர்மையானது. அப்படியே உள்ளே விட்டு வெளியே எடுத்தால் குடல் எல்லாம் மொத்தமாக வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட வார்த்தை என்னுடைய வார்த்தை. ஆகவே அப்படி ஆண்டுடைய ஒரு வார்த்தை போதும். மனுஷன் ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமைனா ஆண்டு ஒரு வார்த்தை எவ்வளோ வல்லமை இருக்க முடியும்? அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலையும் பார்க்கிறோம், நற்செய்தி வாசகத்திலையும் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் அங்கே ஆபிரகாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 3 நபர்கள் திடீரென்று முன்னாடி நிற்கிறாங்க. பாலைவனம், அது பாலைவனத்தில் கூடாரம் அமைத்து அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நடக்கிற ஒரு நிகழ்வு, அதுவும் மதிய வேலை. திடீரென்று முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே சொல்லப்படுகிற ஆண்டவர் அவர்களை ஆபிரகாமை தேடி வந்தார், ஆபிரகாமோடு பேசுகிறார். 3 பேராக வராங்க, 3 கடவுளாக இருப்பார்கள். தூதர்களுடைய பிரச்சனை, அவர்கள் தூதர்கள், அவங்க ஆண்டவர் அனுப்பிய தூதர்கள் தான் அப்படின்னு சொன்னால் கூட, எப்படியா இருந்தாலும் தூதர்கள் கூட ஆண்டோடைய பிரசன்னத்தின் அடையாளம் தான். ஆண்டவர் தான் அவரோட தான் ஆண்டோடைய பிரசன்னத்தை அவர்கள் ஆண்டோடைய செய்தியை கொண்டு வருவாங்க. ஆக இந்த 3 ஆட்கள் அங்கே இருப்பதை பார்க்கிறார். ஆனால் ஆபிரகாம் ஓடி சென்று எப்படியெல்லாம் விருந்தோம்பல் செய்கிறார் பாருங்கள். நம்முடைய இல்லையா தமிழ் சமுதாயத்துக்கு உள்ள விருந்தோம்பல் அப்படிப்பட்டது தான். ஆனால் இப்போ எல்லாமே ஒன்றையும் காணோம். ஒரு காலத்தில் ஏன் வீட்டுக்கு கூட தின்ன வச்சுருந்தாங்கன்னா விருந்தோம்பலுக்காக தான். வரவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம், கொஞ்சம் பக்கத்தில் படுத்துவாங்க, பேசுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு இடம் எதுனா அந்த திண்ணை தான். இன்றைக்கி திண்ணையே இல்லாத வீடு தான் இன்றைக்கி எல்லாம் கட்டுறதெல்லாம். மொட்டை வீடு தான் எல்லாமே. எந்த வீட்லையும் திண்ணெல்லாம் கிடையாது. அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிற அந்த உபச்சாரம், அந்த ஒரு விருந்தோம்பல், அப்படி அந்த கிழக்கிய ஆசியா நாடுகள் எல்லாம் அப்படி பேறு பெற்ற ஒரு நாடுகள். அப்படி தான் ஆபிரகாமும் போயிட்டு ஆண்டவரை அப்படி விருந்தோம்பல் செய்வதை நாம் பார்க்கிறோம். விருந்தோம்பல் செய்கிறது. அப்பொழுது ஆண்டவர் கேட்க, சாரா எங்கே? அங்கே இருக்கிறா. அப்போ சொல்லுகிறார், நான் இளவேணி காலத்தில் வருவேன், அப்போ சாராவுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அப்படி சிரிக்கிறாள். இதெல்லாம் நம்ம வாசிக்கிட்டோம். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது சிரிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளால் ஆகாதது எதுவும் உண்டோ? ஏன் சிரிக்கிறா? வயது முதிர்ந்தவன், நானும் வயது முதிர்ந்தவள், என்னுடைய கணவரும் வயது முதிர்ந்தவர். அவங்க சொல்கிறாங்க, நான் கிழவி. ஆகவே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இயலாமை இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. சாராவுக்கு ஒரு பலவீனம், இயலாமை இருக்கிறது. வயதானவள், மாதவிடாய் நின்று விட்டது, கருப்பை அடைந்து விட்டது, இனிமேல் குழந்தை பிறப்பதற்கான எந்த சாத்தியம் இல்லை. உடல் ரீதியாக அவள் தகுதியற்றவளாக இருக்கிறாள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு. வயது முதிர்ந்தவளாக இருக்கிறாள். ஆகவே தன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது நம்முடைய உடல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, அறிவியல் ரீதியாக இருக்கிற உண்மை. எனவே அவள் பார்த்து அவங்களுடைய மனசொல்லி சிரிக்கிறாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன் சிரிக்கிறாய் சாராள்? ஏன் சிரிக்கிற? ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவர் ஆகாது எதுவும் உண்டோ என்று சொல்லி மீண்டுமாய் சொல்லுகிறார், உனக்கு குழந்தை கண்டிப்பாக இருக்கும்.
அன்பார்ந்தவர்களே, அவனுடைய ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அடுத்த இளவேனை காலத்தை வருகிற பொழுது உன் குழந்தை இருக்கும். குழந்தை இருந்துச்சு, குழந்தை பிறந்தது. ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ வல்லமையான வார்த்தை. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் வார்த்தை, அது நம்பினாதான் வார்த்தை. ஆகவே நம்பாதவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆண்டோடைய வல்லமையான வார்த்தையாக இருந்தாலும் அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. மீண்டுமாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், நூற்றுவ தலைவன் எவ்வளோ அந்த அவன் மனுஷனுடைய வல்லமை, நான் சொன்ன வார்த்தையுடைய வல்லமை அவன் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்கிறான், நான் அதிகாரத்தை உள்ளவன், நான் சொன்னாலே வந்து ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் வரான், எது வேணால் செய்கிறான். அப்போது உம்முடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையாக இருக்கும் என்று சொல்லி அங்கே வந்து அந்த நூற்றுவ தலைவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த நூற்றுவ தலைவன் மிக தெளிவாக சொல்கிறான். அந்த ஒரு விசுவாச அறிக்கை தான் இன்றைய வரை நாம் திருப்பலியில் பயன்பட, ஆண்டவரே நீ என் இல்லத்திலே வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய ஊழியன் குணம் பெறுவான், நலம் பெறுவான், என் பையன் சரியாகிடுவான். யோசித்து பாருங்க, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையின் மீது அவன் குணம் பெற்றுக்கொள்கிறான், பிழைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்படி குணமளிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. மீண்டுமாக பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு வராங்க, அங்கே பலரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது பிறகு ஒரு அருமையான வசனம் எசையா 60 மேற்கொள்ள காட்டப்படுகிறது. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார் என்ற வசனம். ஆக ஆண்டவர் செஞ்ச எல்லா விதமான அந்த ஒரு குணமளித்தலோ அல்லது எல்லா விதமான அருள் அடையாளங்களோ எல்லாம் புதுமைகளோ எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவருடைய சிலுவை பாடுகள் மரணம், அவன் பிணிகளை ஏற்றுக்கொண்டார்னா சிலுவை கல்வாரி பலிக்காக தன்னை தயாரித்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம், அவ்வளோதான். எனவே தான் எஸ்ஐயா அதை பொருத்தமாக அங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு புதுமையும், ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு அருள் அடையாளமும், ஆண்டோடைய ஒவ்வொரு அந்த ஒரு குணமளிக்க காரியமும் எங்கே இட்டு போச்சு அவருன்னா கல்வாரி பலிக்கு இட்டு போச்சு. தன் தந்தையின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற அந்த கல்வாரி மலைமைக்கு அவரை இட்டு சென்றது. ஆக அப்படி ஆண்டுடைய வார்த்தை இன்று செயலாற்றுவதை நான் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பி சொல்கிறேன், நம்பினால் மட்டுமே ஆண்டுடைய வார்த்தை வல்லமையாய் எனக்குள் செயலாற்றும், இல்லைன்னா கிடையாது. பெரிய நல்ல கத்தியாக இருக்கலாம் அல்லது வாளாக இருக்கலாம், எங்களில் தான் இருக்கலாம். ஆனால் நான் பயன்படுத்தினா தான் அது கண்டிப்பாக வந்து என்னை பாதுகாத்து கொள்ள முடியும். முதல்ல பயன்படுத்தினா பாதுகாத்த முடியும், நான் நம்பணும், அப்போ தான் நான் பயன்படுத்த முடியும். நம்பிக்கை இல்லாதவன் அது பயன்படுத்த மாட்டான், பயன்படுத்தாதவன் பாதுகாத்து கொள்ள முடியாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமையானது. எனவே நாம் அதை பயன்படுத்த, நம்பி விசுவசித்து அது முழுமையை பயன்படுத்த கற்றுக்கொள்வேன். அப்போ என்ன நமக்கு தடையாக இருக்குது இன்றைக்கு பார்த்தோம். நானும் வயது முதிர்ந்தவன், இப்படி தான் நிறைய இயலாமைகள் நம்ம நினச்சி பலவீனங்களை நினைத்து கொண்டே இருக்கிறோம். என்னால் என்ன முடியும், எனக்கு எப்படி முடியும், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எப்படி இதெல்லாம் முடியும், சாத்தியம் கிடையாது. அடுத்தது சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கவே முடியாது, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி வந்து வர முடியும், எப்படி நடக்க முடியும்? நாமே அதை வந்து முடிவு பண்ணுறோம். ஆண்டவருடைய ஜெபத்தில் வைப்போம், ஆண்டவர் நம்புவோம், அவர் வார்த்தையை நம்புவோம், அவர் செய்வார் அல்லது அவர் விரும்பியதை செய்யட்டும். அப்படி இல்லை, நாமளாவே முடிவு பண்ணுறோம். சாமியாருக்கு அவஸ்தகம் வந்துட்டார், எல்லா ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. இவங்களே முடிச்சு இவங்களே போச்சு எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க, அதிலே போய்டும் அங்கே இருக்கிறவங்க. அப்படி வந்து அடுத்ததாக இன்னொரு தடை என்ன, அவனுடைய வல்லமை உணராமல் இருப்பதற்கு, ஆண்டு வார்த்தை உள்ள அதனுடைய வல்லமை எனக்குள் செயலாற்றம் இருப்பதற்கு இன்னொரு தடைன்னா அச்சம். சாராவுக்கு அச்சம் மேலிட்டது. எனவே சொல்கிறான், ஐயோ நான் சொல்லலை, நான் சிரிக்கலை. அங்கே சொல்லப்படுறது அச்சம் மேலிட்டது அவளை. அந்த அச்சம் இருக்கிற, பயம் இருக்கிற பொழுது அப்படியாக நாம் அந்த வார்த்தையை நம்ப முடியாமல் போகிறது. அன்பார்ந்தவர்களே, இதுபோல் உடல் நோய்கள், அதுபோல் சொந்த மக்கள் ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கல, நம்பிக்கையின்மை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஒப்பு கொடுப்போம் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 12வது 12வது பிரிவு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பவுல் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். அப்பொழுது அது சொல்லப்படுகிறது, ஆண்டவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார்.
3 முறை பவுல் வந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே எங்க இருக்கிற அந்த பிரச்சனை எடுத்துருங்க என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் அருள் உனக்கு போதும். அங்கே போதுமான அருளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை, நம்ம இயலாமையை தாண்டி வருவதற்கு, கடந்து போவதற்கு, நம் பலவீனங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு, இயலாமையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்ம போதுமான வல்லமை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் அருள் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். யோசித்து பார்ப்போம், விசுவசிப்போம் அன்புக்குரியவர்களே. மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புத்தகம் 4:20 நாம் வாசிக்கிறோம். அந்த 4:20 சொல்லப்படுகிறது, பிள்ளாய் என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி, உன் கவனத்திற்கு அதை விளக்காது இருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை, அவரை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் அருளும். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை உயிரளிக்கக்கூடிய வார்த்தை, உடல் நலம் அருளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. விசுவசிக்கணும், நம்பணும். மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம் சாலமோன் புத்தகம் 16வது பிரிவு 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளித்தது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நலம் அளித்தது, உயிர் கொடுக்கிறது. அந்த 100 தலைமை நம்பினான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். தன்னுடைய இயலாமை பலவீனங்களை கடந்து, அந்த குறைகளை கடந்து நிறைவாக்கினான். ஆபிரகாம் நம்பினார், குழந்தையை பெற்றுக்கொண்டார். தன் குறைகளை நிறைவாக்க அவர் கற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவருக்கு அது நீதியாக கருதினார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் யோசிப்போம், நாமும் ஜெபிப்போம், நாமும் விசுவசிப்போம், நம்புவோம் ஆண்டுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எனக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவசிப்போம். ஆண்டவர் அவருடைய ஒரு வார்த்தை போதும், ஒரு சொல் போதும், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய இயலாமைகள், என் குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆமென். பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. கலசமும் ஒலித்தது, கனிமொழி ஒலித்தது, அது ஒரு நல்விதைப்பு. கலசமும் ஒலித்தது, கனிமொழி ஒலித்தது, அது ஒரு நல்விதைப்பு. தாபத்தை ஏற்று தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அளித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உலப்பிணைப்பு. உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவனாதா. சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடையமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லிருக்கிற அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது முகவந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காய் கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை வைப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மெய்ப்பளிக்க எண்ணத்தையும் போய் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஒழியும் புரிய தகந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திரு லைனர் அனைவரோடு திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்திடம் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து ஏற்றும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒரு சொல் நம்மை குணப்படுத்தவும் உயிரளிக்கும் வாழ்வளிக்கும் வல்லதாக இருக்கிறது. என்னுடைய பலவீனம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், என்னுடைய இயலாமை எப்படிப்பட்டதாக, அது மருத்துவர்கள் கைவிடப்பட்டதாக இருக்கலாம், உடல் அளவிலே இயலாமையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பழக்க வழக்கங்களில் இருக்கிற பலவீனமாக இருக்கலாம், அல்லது நான் கொண்டிருக்கிற நம்பி விசுவசித்து அவருடைய வார்த்தையினால் நம்மை இன்னும் பலப்படுத்திக்கொள்ள வலுவூட்டிக்கொள்ள நம்முடைய இயலாமை பலவீனங்களிலிருந்து கடந்து நாம் ஆண்டவருக்கு நெருக்கமாய் மாற கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் தந்தையே, போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். முதிரக்கத்தது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முடித்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சம்மரி. வார்த்தை சொல்ல அனைத்தும் உண்டானது, வார்த்தை சொல்ல உயிரும் நலமும் கிடைக்கும் என்று நம்பியவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று விசுவசித்தவர்களுக்கு இந்த வார்த்தையானவர் வல்லமையோடு ஆற்றல் புரிந்திருக்கிறார். அவரே உடலாய் இரத்தமாய் தேடி வருகிறார். விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமே காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். முது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும்.
உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது. எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, மன்மார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, முதுகை எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.